கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை கூடுகைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து இருக்கிற யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் நன்றி பரிகளை செலுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் இதில் மகிமைப்படும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு என்பதாக நாம் எல்லாரும் ஜெப சிந்தையோடு காணப்படும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறா? நீ எங்கே போகிறா? உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறா? நீ எங்கே போகிறா? மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, கொஞ்சம் திரும்பு, மனம் திரும்பு, கொஞ்சம் திரும்பு, மனம் திரும்பு. வழி ஒன்றே ஒன்றுதான், வழி இயேசு இயேசுதான். வழி ஒன்றே ஒன்றுதான், வழி இயேசு இயேசுதான். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறா? நீ எங்கே போகிறா? நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான ஆராதனை வேளையிலும் உமது நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அப்படியே முகங்கள் வெட்கப்பட்டு போகல. இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் பிரகாசிதராய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே உம்முடையதாய் வெளிப்படட்டும். நீர் பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்துடைய நினைவுகளை, யோசனைகளை வகையறுக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு நீராய் கடந்து வரட்டும். உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரை வெளிப்படும். அடிமை மறித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் எங்களுடைய உள்ளத்தின் நாளத்திலிருந்து பெத்தேல் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும். நீ திரும்பினால் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சீர்படுத்தவும் செம்மையான பாதையில் நம்மை வழி நடத்தவும் நாம் திரும்பும்போது தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் திரும்பும்போது
கர்த்தர் நம்மை சீர்படுத்தி நடத்தவே என்று வாக்களிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியாவுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று ஒரு மனித சத்தம் அல்ல, கர்த்தரின் சத்தம் தோனிக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். அதே எரேமியாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்களை குணமாக்குவேன். கர்த்தருடைய மாறாத வாக்குத்தத்தங்கள் இன்றும் ஜீவனுள்ளதாகவே காணப்படுகிறது. ஒவ்வொரு தேவ ஜனமும் ஆண்டவருக்குள்ளாக திரும்ப வேண்டும். ஆமீன். கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய ஆவல், எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான சீர்கேடுகள், பலவிதமான அசுத்த ஆமீன் கிரியைகளுக்குள்ளாய் ஜனம் தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி பலன் கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே ஜனம் சீர்பட வேண்டும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்களை குணமாக்குவேன். இந்த நாட்களிலே ஒரு கொடிய ஒரு வியாதி ஒரு மனிதனை பிடித்திருப்பது போல, ஒரு ஆத்துமாவை பிடித்துக் கொள்வது போல சீர்கட்ட சூழ்நிலைகள், ஆமீன், சீர்கட்ட காரியங்கள், ஆமீன், ஒவ்வொரு மனிதனையும் பொல்லாத வழிகளுக்கு நேராய் ஆமீன் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தை குணமாக்க என் ஜனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் திரும்பும் போது என் ஜனத்தினுடைய சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் மிகவும் தெளிவாக எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் அவன் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கும்போது இந்நாட்களிலே ஒவ்வொரு ஜனமும் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேதத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம். எரேமியாவுடைய புத்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அதே தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுகிறார், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர் என்பதாய் பார்க்கிறோம். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் நம்மை திருப்ப வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார். நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன் என்றும் குணமாக்குவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கும்போது, நாம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை திருப்புகிறார். இரண்டாவதாக, பின்மாற்றத்தில் இருந்து நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பின்மாற்றத்திலிருந்து நாம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எரேமியாவுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் நீ என்னை விட்டு நீ பின்வாங்கி போனாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை விட்டு, கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கி போகும்போது கர்த்தர் ஆமீன் வெறுத்து, அவருடைய இருதயமானது நம்மை ஆமீன் வெறுத்து தள்ளுகிறேன் என்பதை பார்க்கிறோம். ஆகவே என்னை விட்டு நீ அவன் பின்வாங்கி போனபடினாலே அவன் நான் உனக்கு விரோதமாக ஆமீன் நான் எழும்பி உன்னை நான் அழிப்பேன் என்று வாக்களிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் போற போக்கிலே நாம் கடந்து போவதல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு நாம் நடுங்கும் போது, பயப்படும் போது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆகவே எந்த விதமான ஒரு பின்மாற்ற சூழ்நிலைகளும் நம்மில் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியால் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய கரத்தில் நம்மை கொடுக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குடும்பங்கள், நம்மை சார்ந்தவர்கள், தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் காக்கப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அவன் பொல்லாத சிற்றின்பங்களில் ஜனங்கள் விழக்கூடாது. இந்த மாயான உலகத்திலே விழுந்து அழிந்து போகக்கூடாது. ஆகதுதான் கர்த்தர் சொல்கிறார், பின்மாற்ற நிலைமையில் இருந்து நீ திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த ஆராதனை பொதில்
ஆமென் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்மிலும் இப்படிப்பட்ட சில பின்மாற்றங்கள் காணப்படுமேனால் தேவ சமூகத்தில் நம்மை ஆமென் தாழ்த்தி தேவனுடைய கருத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் மனம் பொருந்தும் போது நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்தும். ஆமென். அவர் செய்வேன் என்று சொன்னதை செய்யாதபடி தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறபடினால் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் அதை விட்டு நம்மை விட்டு விலக்குவாராக. அதை எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 26ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உக்கிரத்தோடு உங்களுக்கு நான் எதிர்த்து நின்று நான் உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமென். அவருக்கு நாம் எதிர்த்து நடக்காதபடி, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் எதிர்த்து நடவாதபடிக்கு நம்மை நாம் பாதுகாத்து, ஆமென், கர்த்தருடைய பாதையில் பரிசுத்தமாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். இதையே கர்த்தர் விரும்புகிறார். பின்மாற்றத்தினுடைய எண்ணங்கள், பின்மாற்றத்தினுடைய சூழ்நிலைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையை நேரிடாதபடி கர்த்தர் காக்கும்படியாய் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இப்படி என் வார்த்தைக்கு நீங்கள் எதிர்த்து நடக்கும் போது நானும் உங்களுக்கு எதிர்த்து நின்று உங்களை நான் ஆமென் உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் நான் தண்டிப்பேன். ஆகவே நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆமென் ஒரு முழுமையான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகக்கூடாது. அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது அல்லவா? அன்புக்குரிய தேவஜனமே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தரோடு நாம் மனம் பொருந்துவோமாக. நம்மை ஆமென் மனம் திருந்தி தேவ சமூகத்தில் கர்த்தரோடு நாம் ஆமென் இசைவோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை அதிசயமாய் நம்மை நடத்தும். ஆமென். பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை கிழித்து நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது நாட்களில் நம்முடைய நாம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் திரும்பினால் நிச்சயமாகவே நம்மை சீர்படுத்தவும் நம்மை செம்மையான வழியில சரியாய் நம்மை நடத்தவும் ஆமென் கர்த்தருடைய கரம் நம்மை சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்காகவே தேவனுடைய வசனத்தின்படி அந்த இருதயத்தை நாம் அவரிடத்துக்கு நாம் கொடுத்து நாம் திரும்ப வேண்டும். ஆமென். வஸ்திரங்களை அல்ல, அழுகையோடும் புலம்பலோடும் ஆமென் கண்ணீரோடு உபவாசத்தோடு நீங்கள் திரும்பும் போது ஆமென் அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவராக தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற நல்ல கர்த்தராக நமக்காக ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில வருகிற தீங்கிற்கு ஆண்டவர் ஒப்புக்கொடாதபடிக்கு எந்த ஆமென் சேதமும் நம்மை அணுகாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக எந்த விதமான ஆமென் தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாக்க கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும். ஆகவே இந்நாட்களிலே பின்மாற்ற நிலையிலிருந்து நாம் திரும்ப தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 40, 41 வாசிக்கிறோம், நாம் நம்முடைய வழிகளை ஆமென் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகள், நாம் கடந்து போகிற பாதைகளை, நாம் கடந்து போகிற வழிகளை ஆமென் சோதித்து ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான வழியில் நான் நடக்கிறேனா, நான் உம்முடைய
வழியில் நான் நடக்கிறேனா, நீர் எனக்கு காட்டுகிற பாதையில நான் நடக்கிறேனா என்பதை சோதித்து பார்த்து நாம் ஆராய்ந்து நாம் திரும்பும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் திரும்பும் போது நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் நாம் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பின்மாற்றத்தின் சூழ்நிலையில் இருந்து தேவன் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் காண்கிறார். ஆகவே நம்முடைய பின்மாற்றத்துக்கு நேராக கொண்டு செல்கிற சாத்தானின் தந்திரங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட இன்றைக்கு நாம் மனதார செபிக்க போகிறோம். மூன்றாவதாக நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் 34:18 வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சந்தோஷமுள்ள முகத்தோடு கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார். இன்றைய கடைசி நாட்களில் பார்க்கும்போது ஜனங்களுக்குள் மனம் திரும்புதல் இல்லை, சரியான ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டிருப்பேன் என்று சொல்லுவாங்க, உண்மையான ரட்சிப்பு அநேக ஜனங்களிடத்தில் இல்லாமல் காணப்படுகிறது. சரியான பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, இரக்கம் இல்லை. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே மனம் போன வாழ்க்கை, மனம் போன பாதையில தங்களுடைய சுய இச்சையின்படியாக நடந்து கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களில் நம்மில் சரியான ஒரு மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். நாம் திரும்ப வேண்டும். இதுவரை நாம் திரும்பினதல்ல, இன்னும் பூரணமாய் நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். காலையில் நாம் கடந்து போகிற வழிகளை, பாதைகளை நாம் சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய பாதையிலே நாம் சரியாக நாம் திரும்பி நாம் ஓடும் போது ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை, புதிய ஒரு திருப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். நொறுங்குண்ட நிலையில, நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு, நாம் இருதயத்தோடு நாம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்த்து, நம்முடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதங்களுடைய புத்தகம் 86:5 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. நல்லவர், மன்னிக்கிறவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் சரி, இந்த உலகம் சொல்லும் இவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று சொல்லி ஒருவேளை நம்மையே இந்த உலகம் தரம் தாழ்த்தி பேசி கொண்டிருக்கலாம், இழிவாக நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் மன்னிக்கிற ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை மிகுந்த தேவனாயிருக்கிறார். இந்த உலகம் நம்மை எப்படி நோக்கி பார்த்தாலும் நம்மை உள்ளான அன்போடு நோக்கி பார்க்கிற ஆண்டவர், நாம் உண்மையாய் திரும்புவோம் என்று சொன்னார், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிற தகப்பன் நமக்கும் கிருபை மிகுந்தவராய் மாறப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுமாக. அதே சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம், தேவனுக்கு ஏற்கிற பலிகள் எப்படிப்பட்டது, நொறுங்குண்ட ஆவி. ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத நம்முடைய தேவன், ஆண்டவருக்கு இருக்கிற பலிகள் நொறுங்குண்ட ஆவி, உடைபட்ட உள்ளம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தங்களுடைய குறைவுகளை உணர்ந்து நம்முடைய மீறுதல், அக்கிரமங்கள், பாவங்களை நாம் உணர்ந்து நம்மையே நாம் சோதித்து பார்த்து நம்முடைய வழிகளை ஆராய்ந்து உய்த்து பார்த்து நாம் தேவனிடத்தில் நாம் திரும்பும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வழிகளை சீர்படுத்துவார், செம்மைப்படுத்துவார். சரியான பாதையில இலக்கை நோக்கி தொடர கர்த்தர் உதவி செய்வார். அந்த தேவ சமூகத்தில் நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு இன்றைக்கு நாம்
திரும்பும்படியா கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. ஏசாயா 66:2 வசனத்திலே வாசிக்கும் போது கூட, சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவரை நாம் நோக்கி பார்க்கிறோமோ, நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறார், நம்முடைய காயங்களை அவர் குணமாக்குகிறார், நம்முடைய பாவங்களை ஆழ்கடலில் தூக்கி எறிகிறார். ஆகவே நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தின் ஒவ்வொரு காயங்களும் கட்டப்படுகிறது. அவர் இருதயத்தினுடைய காயங்களை கட்டுகிறவராயிருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவருடைய காயத்தை ஆமீன் கட்டுகிற பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பாரம் நிறைந்தவர்களாக, துக்கம் நிறைந்தவர்களாக, ஆமீன் கலக்கம் நிறைந்தவர்களாக, பயமும் தீயிலும் நிறைந்தவர்களாய் காணப்பட்டாலும் உங்கள் இருதயத்தினுடைய எல்லா கலக்கங்களையும் மாற்றி நீங்கள் உண்மையாக நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் சம்தராதுடமிட்டாலவா இந்த நாட்களிலே உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை ஆமீன் அற்புதமான பாதையிலே நடத்தும்படியாக அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். அவர் ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டார். இந்த உலகம் உங்களை ஆமீன் சீ என்று தள்ளி போட்டாலும், ஆமீன் ஆகாதவள் என்று சொல்லி உங்களை உதறி தள்ளினாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். இந்த 2025 ஆண்டு முழுவதும் உங்களை நடத்த போகிற பாதைகள் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வெறுமையை மாற்றுவார். ஆகவே இருதயத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தின் பாதைகளை நடத்துவாராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீங்க. நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. நீங்கள் இந்த நாட்களை சொல்ல, ஆண்டவரே என்னை திருப்ப நாங்கள் திரும்ப போகிறோம் அப்பா. ஆண்டவர் நீர் எங்களை திருப்பும் போது நாங்கள் உம்மிடத்தில் திரும்புவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் நடுங்குங்க. கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பாருங்க. சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களை பிரகாசிதராய் மாற்ற போகிறது. உங்கள் குறைகளை உணர்ந்து ஆமென் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, ஆமென் நீ என்னிடத்தில் நீ திரும்பும் போது உன் வாழ்க்கை செழிக்கும், ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் இழந்து போன நன்மைகள் தேடி கடந்து வரும். ஆமென் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மகிமையான பாதைகளில் வழி நடத்துவாராக. கடைசியாக ஆமென் நாம் பரிசுத்தராய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென் நீ திரும்ப நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று சொல்கிற கர்த்தர் பரிசுத்தமான பாதையில நடக்கும்படியாக நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமான பாதையில் நடத்தும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களே கர்த்தர் நடத்த போகிறார். 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 14-16 வரை வாசிக்கும் போது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. முன்னே நாம் தூரமாய் காணப்பட்டோம். முன்னே நாம் ஆண்டவரை விட்டு எவ்வளவோ நாம் அகன்று போய் காணப்பட்டோம். ஆண்டவரை அறியாதவர்களாய் காணப்பட்டோம். ஆகவே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக முந்தின காலங்களில் நாம் காணப்பட்டாலும் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, ஹல்லேலூயா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்த பிள்ளைகளாயிருங்கள். ஹல்லேலூயா. காரணம் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால ஆமென் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஆமென் நடவுங்கள். உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறபடினால இந்த நாளிலே நாம்
ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நாம் பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 90ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே ஆமென் மோசேயுடைய ஜெபத்தை நாம் பார்ப்போம். கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆமென் பாவங்களுக்காக மனஸ்தாபத்தோடு ஆமென் நம் தேவனிடத்திலே நம்மை அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் அவருடைய பரிசுத்தமான பாதையில நம்மை வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அந்த பரிசுத்தத்தை காத்து நடக்க ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் வாசிக்கிற லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆமீன் கெட்ட குமாரனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தன் தகப்பனுடைய ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு அவன் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அவன் வாங்கி கொண்டு தன் தூர தேசத்துக்கு கடந்து போகிறான். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது தான் வாங்கி கொண்டு போன எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். ஹல்லேலூயா. கடைசியில் பார்க்கும்போது தன் தகப்பனுடைய அன்பை அவன் நினைத்து பார்க்கிறான். நான் பரத்துக்கு விரோதமாய் என் தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேனே. ஹல்லேலூயா. அக்கிரமமான காரியங்களை நடப்பித்து விட்டேனே, மனம் போன பாதையிலே நான் நடந்து விட்டேன்னு சொல்லி தன்னை உணர்ந்து அவன் மனஸ்தாபப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கடைசியாய் பார்க்கும்போது அவன் ஒரு தீர்மானம் செய்தான். நான் என் தகப்பன் வீட்டுக்கு நான் கடந்து செல்லுவேன். ஆமென். அந்த தீர்மானத்தோடு தன் தகப்பன் வீட்டுக்கு அவன் கடந்து வரும்போது ஆமென் தன் தகப்பன் அவரை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். என கேட்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கெட்ட குமாரனை போல அநேக ஜீவிதங்கள் பரிசுத்தத்தை இழந்து அவன் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு ஆமீன் தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் கடந்து போன இந்த இளைய குமாரனை போல இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஆமீன் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் கடந்து போவதனால இந்நாட்களில் அநேக இழப்புகளை ஆமீன் நாம் பார்க்கிறோம். அவை இந்த நாளிலே நாம் பரிசுத்தமான பாதையில நாம் கடந்து வந்து தேவனை நாம் உண்மையாய் நாம் தேடும் போது இழந்து போன சகல கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். இழந்து போன தகப்பனின் அன்பு திரும்ப கிடைக்கிறது. ஆகவே இந்த நாளிலே முழு மனதோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் திரும்புவோமாக. நீதிமொழி 28:13 வாசிக்கும் போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நம்மை தாமே நாம் சோதித்து பார்த்து நான் எந்த சூழ்நிலையில எந்த இடத்தில் நான் விழுந்திருக்கிறேன் அப்பா, என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்று சொல்லி முதலாவது நாம் மொழி இருதயத்தோடு நாம் திரும்புவோமாக. இரண்டாவது பின்மாற்றத்தில் நாம் திரும்புவோம். மூன்றாவதாக நொறுங்குண்ட இருதயத்தோடு நம் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது நம்முடைய சகல காயங்களையும் அவர் கட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தராகிய தேவன் மாற்றி அமைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கடைசியாக பரிசுத்த பிள்ளைகளாக நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். அந்த இரக்கத்தை இந்த பகல் காலம் கர்த்தர் நமக்கு தரப்புகிறார். தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் நாட்களிலே மனஸ்தாபப்பட போகிறார். ஆமென். அவர் கிருபை நமக்காக வெளிப்பட போகிறது. ஸ்தோத்திரம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறாரே. இன்றைக்கு தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் கொடுங்க. எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கிறீங்க, நான் ஒரு தனி மரமாய் இருக்குன்னு சொல்லியிருங்க. ஆனால் முற்றிலுமாய் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் செபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியாய் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படி நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, சீர்கட்ட எல்லா ஆண்டவரே சூழ் கிரியைகளிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கி தகப்பனே என்னை செம்மையான பாதையில் நடத்தும். உம்மிடத்தில் நான் திரும்புகிறேன் அப்பா. இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபம் நீங்க பண்ண போறீங்க. அப்பா, நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன்ப்பா, என்னை திருப்பும், நான் திருப்பப்படுவேன், நான் ஆண்டவரே திரும்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை, எனக்கு நீ உதவி செய்யுங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு,
இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. தூய இரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. தூய இரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக, உன் நோயெல்லாம் தீர. காயங்கள் உனக்காக, உன் நோயெல்லாம் தீர. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இயேசுவிடம் ஓடிவா. ஹல்லேலூயா. ஷமிதா உட்டாரே விக்கமா பௌஷநாதுடமிக்கபாரி விட்டாலவா. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்மிடத்தில் திரும்பும் போது நான் அவர்களை சீர்படுத்துவேன், நான் அவர்களை குணமாக்குவேன் என்று வாக்களிக்கிற தெய்வம் அப்பா. இந்த வேளையில் உம்முடைய திருக்கரத்தினால உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை சேர்த்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய ஆண்டவரை திரு ரத்தத்தினால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைடைய பாவங்களை கழுவும்படியாய் நான் செபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் திரும்புகிற பிள்ளைகள், பின் மாற்றத்திலிருந்து திரும்புகிற பிள்ளைகள், நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை திரும்புகிற நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் ஜீவிக்க தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய நீதியுள்ள கரம், உம்முடைய விடுவிக்கிற கரம் இப்போது இறங்குவதாக. ஹல்லேலூயா. உன் பாவங்கள் சிவியரென்று இருந்தாலும் அதை ஆமே உறைந்த மழையை போல ஆமே நான் வெண்மையாக்குவேன் என்று சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா. ரஷம்தரவிட்டாலபா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரத்தாம்பர சிவப்பாய் காணப்பட்டாலும் அதை பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மிடத்தில் திரும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அடை பாதிகள் செவையாய் மாறட்டும் ஆண்டவரே. அவளை குணமாக்குன நேரத்தில் ஆண்டவரே அந்த சீர்கேடுகள் நிமித்தமாய் வந்திருக்கிற பலகீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சத்துருவால் வருகிற எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய ஜனங்கள் இப்போது இந்த நேரத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரை காண்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்ப பாவங்களும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவதாக. தூய இரத்தத்தை உம்முடைய பிள்ளைக்காக சிந்தி கொடுத்தீர் ராஜா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால உம்முடைய ஜனத்தை இப்போது விடுவிக்கிறமைக்காக நன்றி தகப்பனே. உம்மிடத்தில் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மனஸ்தாபப்படுகிறபடினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறபடினால் ஆண்டவரே இழந்து போன சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நீ திரும்ப கொடுக்கிறபடினால உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. ஆசீர்வாதியும் அற்புத சாட்சிகளாய் உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும் உம்முடைய கரத்தில் நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.